ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே கிளைமேக்ஸே நடக்குது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 24ஆம் வசனத்துலேருந்து 27ஆம் வசனம் அவரில் உள்ள போட்ட உடனே ராஜா சொல்கிறான், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ரொம்ப பிரமித்து ஆச்சரியப்பட்டு கத்துறான். நம்ம தியானிக்க போகிற பகுதி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. அதில் யோவான் இப்படி சொல்லுகிறான், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். இந்த வசனத்தை யோவான் பத்மோத்தீவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காட்டின தரிசனங்களை குறித்து எழுதுகிறார். அப்போ அந்த தரிசனத்தில் அந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதில் புதிய எருசலேம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மணவாட்டியை போல புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி அதெல்லாம் சொல்லும் பொழுது புதிய எருசலேம் அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறத கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு தான் யோவான் சொல்கிறாரு, ஆண்டவராகிய கர்த்தர் தேவாதி தேவன் இனி மனுஷர்கள் மத்தியிலே வாசமாயிருப்பார். அதாவது அவர் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, இனி பரலோகம் வேற பூமி வேற அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஒரே இடத்துல தேவன் தம்முடைய மக்களோடு வாசமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இந்த வசனத்தை நம்ம இன்னொன்று அநேக பகுதிகளில் வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ 2ஆம் வருகைக்கு அப்புறம் இந்த புதிய எருசலேம், இந்த புதிய வானம், புதிய பூமி அதற்காகத்தான் நம்ம காத்திருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் நம்மளோட வாசமாக இருப்பார் என்பது கிடையாது. ஆதியாகமத்திலேயே நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் உலாவினார். ஏனோக்கோடு தேவன் சஞ்சரித்தார். நோவாவோடு தேவன் சஞ்சரித்தார். ஆபிரகாமோடு தேவன் சிநேகிதனோடு பேசுகிறத போல பேசினார். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ என்ன நமக்கு புரியுது, வெளிப்படுத்தல பார்க்கறது போல் அந்த இடத்துல மாத்திரம் அந்த நேரத்தில் மாத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண மாட்டார். இப்பொழுதும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போதும் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏசப்பா இந்த உலகத்தில் வந்ததே அதுக்காக தான். மனுஷன் எப்பொழுதுமே என்ன சொல்லிட்டு இருந்தான், தேவன் தூரமாக இருக்கிறவர், ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி மனுஷன் தேவனை குறித்து நினைத்து கொண்டு இருந்தான். நம்ம இப்போல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, சோ அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், சாதாரண ஆட்கள்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்கெல்லாம் பக்கத்துலேயே போக முடியாது, உலகத்தின் பெரும் பணக்காரர்கள், பெரிய பெரிய சர்வாதிகாரிகள், இவங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது. அப்படி தான் மனுஷன் தேவனை நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்தார், மனுஷன் இதை குறை சொல்லி என்ன செய்கிறான், பாவம் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி தான் ஏசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால தான் மத்தேயு 1:23 சொல்லுகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்.
God is with us. அப்படின்னா ஆண்டவர் தேவன் நம்மளோடு இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு ஆவியா, ஏதோ நான் பார்க்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறபடினால அவர் எங்கேயோ இருக்கிறார், எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் அறை வீட்டில் பதுங்கி இருக்கும் பொழுது நான் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பார்க்கும்னு சொல்லி, சமுத்திரத்தின் ஆழத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தூக்கும்னு சொல்லி தாவீது சொல்லுகிறான். யோவான் எழுதின இதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் 1:14 யோவான் சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He dwelt with us, flesh and bones. மாம்சத்திலேயே இயேசுப்பாவை என்ன செஞ்சாங்க, தொட்டு பார்த்தாங்க. சீஷர்கள் அவரோடு சாப்பிட்டாங்க, அவரோடு தூங்கினாங்க, அவர் போகிற இடமெல்லாம் நடந்து போனாங்க, அவரோடு பேசினாங்க, அவரோடு சிரித்தார்கள், அவரோடு எங்கே போனாலும் அவரோடு இருந்தாங்க 3.5 வருஷம். அப்போ அதே போல் இப்போ நம்மளால் இருக்க முடியுமா? எங்கே ஏசப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா? எங்கே நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, இப்போ இருக்க முடியாது. ஆனால் அதுவும் சாத்தியம். அதுவும் என்னது சாத்தியம். எத்தனை பாடுபட்ட கிறிஸ்தவர்கள் தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது இயேசுவோடு கூட உறவாடினவர்கள் உண்டு. எத்தனை தேவ ஊழியர்கள் பிரத்யட்சமாக இயேசுவை காண்கிறவர்கள் உண்டு. இன்றும் ஒவ்வொரு நாளும் இயேசுப்பாவோடு வாழ்கிறவர்கள், எப்பொழுதும் நம்மோடு கூட இயேசு இருக்கிறதை காண்கிறவர்கள் உண்டு. ஆனால் அந்த பாக்கியம் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த பாக்கியம் ஏன் நமக்கு இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை பிரியமானவர்களே, எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் உண்டு. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் அவரை பார்க்கிறதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவர் சொல்லுகிறதை கேட்க நம்முடைய காதுகள் திறக்கப்படவில்லை. அவர் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கவில்லை. அதுதான் அதில் முக்கியமான காரியம். We do not realize, we do not acknowledge His presence with us. அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறத நம்ம என்ன செய்கிறதில்ல, உணர்ந்து கொள்ளுகிறதில்ல. அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆலயத்தில் ஆராதிக்கிறீங்க. இதே காரியத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். அல்ல வீட்டிலேயே நீங்கள் ஒரு நிமிஷம் ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஏசப்பா கூட பழகி பாருங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், ஒருவேளை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன காரியனால அவங்கள்ட்ட ஐயோயோ அவங்க இல்லையே, அவங்கள்ட்ட சொல்லணுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா இல்லையா? உடனே ஒரு ஃபோன் போடுவீங்க, அதை சொல்லுவீங்க. இப்போல்லாம் தூரங்கிறதே கிடையாது, எல்லாமே ஆக்சசிபிள் ஓவர் ஃபோன். உடனே 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 என்ன செய்வோம், அதை என்ன செய்வோம், கன்வே பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் கன்வே பண்ணுறோம், ஏன் சொல்கிறோம்? அவங்க தூரமாக இருந்தாலும் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த கான்வர்சேஷன் கீப்ஸ் கோயிங். அதே போல தான் ஏசப்பாவோடு கூட நம்ம உறவாடும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட வாசமாயிருக்கிறார். எப்பொழுதும் நம் மத்தியில் வாசமாயிருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கும் பொழுது அது எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி நம்ம மற்றவர்களுக்கு இது இப்படி தான் ஆண்டவர் இருக்காருப்பா, இவங்க கூட ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? முதலாவது நான் ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 3 பேரை குறித்து எழுதியிருக்கே தவிர மற்ற இடத்துல தானியேலில் மாத்திரம்தான் 1-2 இடங்களில் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். மற்ற எங்கேயுமே இவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இவர்கள் தானியேலுடைய நண்பர்கள். இவர்கள் என்ன பாபிலோனுக்கு அழைத்து வரப்பட்ட பிரபுக்கள், சிறைப்பிடித்து வரப்பட்ட பிரபுக்களில் ஒரு சிலர். இவர்கள் ரொம்ப ஞானிகளாக இருந்ததுனால இந்த பாபிலோன் ராஜா என்ன பண்ணுறான், அவங்கள என்ன செய்கிறான், உயர்த்தி வைக்கிறான். உயர்த்தி வைத்த மாத்திரமல்ல, இந்த நேபுகாத்நேச்சார் ரொம்ப பெருமை பிடிச்ச ஒரு ராஜா. எல்லாரும் தன்னைத்தான் போற்றணும், எல்லாரும் தன்னைத்தான் வணங்கணும். அந்த காலத்து ராஜாக்கள் அப்படி தானே இருக்காங்க, இந்த காலத்துலேயும் அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ராஜா என்ன செய்கிறான், ஒரு பெரிய பொற்சிலையை செய்கிறான். பைபிள் தெரியாதவங்களுக்கு நான் அதை ஒரு சின்ன சம்மரியாக சொல்கிறேன். ஒரு பெரிய பொற்சிலையை செய்கிறான். அந்த பொற்சிலை எப்படிப்பட்டதான்,
60 முழ உயரம் 6 முழ அகலமா. அந்த பொற்சிலையை தான் எல்லாரும் வணங்கணும்னு சொல்கிறான். என்ன செய்கிறான்? எல்லாரும் அந்த பொற்சிலையை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் வணங்குறாங்க. அதுக்கு வேறு ஒரு பெரிய தாளம், இந்த ட்ரம்பெட்டு, எக்காலம் இதெல்லாம் ஊதும் பொழுது வணங்குங்க, எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை என்ன செய்கிறாங்க? வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கிறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல அது ஒரு சமபூமியில் வச்சு எல்லாரும் அந்த இதை செய்கிறாங்க. எல்லாரும் வணங்கும் பொழுது ஒரு 3 பேர் மட்டும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தாழ பணிந்து விழும் பொழுது ஒரு 3 பேர் மட்டும் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அதுவும் பைபிள் பொய்யை சொல்லலை, உண்மையை தான் சொல்லுது. இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி சில காரியங்கள் விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. 3 பேர் மட்டும் நிற்கிறான். அப்போ அந்த 3 பேரை நிற்கும் பொழுது உடனே அவனை இழுத்துட்டு வர்றாங்க ராஜா கிட்ட. என்ன சொல்கிறாங்க? நீ அப்பாயிண்ட் பண்ணவரியா? நீ சொன்ன பேச்சு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கேட்க மாட்டேங்கிறான், சிலையை வணங்கலை அப்படின்னு சொல்ல. அதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் என்ன கேட்குறான்? ஏன் அப்படி பண்ணலை? நீ தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 15ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் ராஜா சொல்கிறான், நீங்கள் இதை வணங்கலைன்னா இந்த அக்கினி, எரிகிற அக்கினி சூளையில் நான் உங்களை என்ன செஞ்சிருவேன்? போற்றுவேன். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் உங்களை. அப்போனா இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கு? இவன் ஏன் வணங்கலைன்ற ரீசன் அவனுக்கு தெரிஞ்சிருக்க போய் தான் உங்களை யார் தப்புவிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கேட்குறான். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? உமக்கு பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமற் போனாலும் நான் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லும். நம்ம எல்லாரும் இந்த பகுதியை நல்லா வாசிச்சிருக்கோம் இல்லையா? விசுவாசம், வைராக்கியம் இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, உடனே என்ன நடந்துச்சு? ராஜா உடனே பயந்துட்டானா? ராஜா பயந்துட்டானா? இல்லை. ராஜா என்ன சொன்னான்? அவனுடைய முக ரூபம் மாறுபட்டோன்னே என்ன பண்ணான்? அக்கினி சூளையை சூடாக்கு. அந்த காலத்தில் எரியிற அக்கினி சூளை இப்போ நம்மலாம் இங்கே பார்க்குற மாதிரி இப்படி கொளுத்தி விட்டு தீ எரியுது, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அடித்த உடனே அணைஞ்சிருது. அப்படிப்பட்ட அக்கினி சூளையாக இருக்காது. பெரிய பெரிய பிட், ஃபயர் பிட் என்று சொல்லுவார்கள். அதை தான் ஃபர்னஸ் அப்படிம்பாங்க. பெரிய பெரிய அப்படியே நம்ம இந்த பில்டிங் அளவுக்கு பெரிய இடத்துல முழுமையாக கொளுத்தி விட்டு அது பயங்கரமான ஒரு டெம்பரேச்சரில் எரிஞ்சிட்ருக்கும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, இவங்களை தூக்கிட்டு போனவங்களே பக்கத்தில் போனோன்னே என்ன ஆயிட்டாங்களாம்? எரிஞ்சிட்டாங்க. 7 மடங்கு அதிகமாக என்ன செய்கிறான்? சூடாக்குறான். அப்போ இவங்களை தூக்கிட்டு போய் போட்டவங்களே எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? உள்ளே விழுறாங்க. உள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே கிளைமேக்ஸே நடக்குது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 24ஆம் வசனத்துலேருந்து 27ஆம் வசனம் அவரில் உள்ளே போட்ட உடனே ராஜா சொல்கிறான், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ரொம்ப பிரமித்து ஆச்சரியப்பட்டு கத்துறான். என்ன ஆச்சரியப்பட்டு கத்துறான்? 3 பேரை அல்லவா உள்ளே போட்டோம். 25ஆம் வசனம் சொல்லுது, 4 பேர் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக அங்கே நடந்துட்டுருக்காங்க. என்ன செய்கிறாங்க? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. எப்படி உள்ளப்பட்டாங்க? கட்டுண்டவர்களாய். அவங்க என்னென்ன சால்வை, அவங்க பிரபுக்கள் இல்லையா? அப்போ சால்வை, அலங்காரமான வஸ்திரம் எல்லாம் தரிச்சிருந்திருப்பாங்க. அதோடு என்ன செய்கிறான்? கட்டி உள்ளே போடுறான். ஆனால் அதே ராஜா என்ன சொல்கிறான்? இதோ 4 பேர் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் அக்கினியின் மத்தியிலே உலாவுகிறதை காண்கிறேன்னு சொல்கிறான். அதோடு அவன் நிப்பாட்டலை. என்ன சொன்னான்? 4வது மனுஷனுடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? தேவபுத்திரனுடைய சாயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளோடு கூட வாசம் பண்ணும் பொழுது வாழ்க்கை என்னும் அக்கினி சூளையிலே அவர் 4வது மனிதராய் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. He will be there with us. அது எப்படிப்பட்ட அக்கினி சூளையாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ராஜா போட்டா என்ன, எவன் போட்டா என்ன, பிசாசே நமக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதை தான் இங்கே தற்சரூபமாக ராஜா பார்க்கிறான். The 4th man in the fire. 3 பேர் அளவா
தூக்கி போட்டேன், நாலாவதா ஒரு மனுஷன் உலாவுறானே, அது யாரு? கர்த்தர் அங்கே இருக்கும் பொழுது அதில் என்னென்ன நடந்துச்சு? அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யலை. இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசிட்டு இருந்தீங்கன்னா, அவங்கள வெளியில் வாங்கன்னு சொல்லி ராஜாவே என்ன செய்றான், எவன் உள்ளே போட்டானோ அவனே போய் கூப்பிடுறான். அதுதாங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற காரியம். யார் நம்மளை மட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யார் நம்மளை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களே நம்மளை அவிழ்த்து விடும்படியா ஆண்டவர் செய்வார். அவன் கூப்பிடுறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவதாசரே வாங்க வெளியே. வர்றான். நாலாவது மனுஷன் வெளியே வந்தாரா? நாலாவது மனுஷன் வெளியே வந்தாரா? இவனுக்கு டவுட்டு, இவன் அறியாமல் யாரோ உள்ளே போயிட்டாங்களோன்னு கூட யோசிச்சிருப்பான் இல்லையா? ஆனால் வெளியே வந்தது யார்? 3 பேர் தான் வெளியே வந்தாங்க. அக்கினி சூளையில் தேவன் அவர்களோடு கூட நடமாடினார். ஹல்லேலூயா. அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சிச்சு, ஓ அப்போ நான் கட்டி போட்டது 3 பேர் தான், நான் தப்பாக போடலை. 4வது தேவ புத்திரன் அவர்களோடு கூட நடமாடினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தாருக்கு அர்த்தம் என்ன? அவங்க எரிஞ்சு போய் வெளியில் வந்தாங்களா? பாதி எரிந்தவர்களாக வந்தாங்களா? இல்லை. வேதம் அழகா சொல்லுது, சால்வை கூட இன்னும் எரியல. பிரபுக்கள் என்ன வேற என்ன துணியில் சால்வை போட்டிருப்பாங்க? நல்ல பட்டு துணியில் சால்வை போட்டிருப்பாங்க. அப்போ தீ ஏதாவது பண்ணுச்சா? ஒன்றும் பண்ணலை. ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, அவர்களுடைய மயிர் இந்த முடி கூட என்ன செய்யலையா? கருகலை. அவர்கள் தவிட பியூட்டி, அவர்கள் மேலே அக்கினியின் வாட கூட வரல. ஹல்லேலூயா. அக்கினியின் வாட கூட வரல. தேவன் அவர்களோடு இருந்தபடியினால அக்கினி சூளையிலும் அவர் அவர்களோடு நடமாடினார். அவர்களை பாதுகாத்தார், அவளை விடுதலையாக்கினார். அது மாத்திரம் அல்ல, நேபுகாத் நேச்சார் ராஜா அதை பார்த்துட்டு சொன்னான், அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி கடைசி வசனத்தில், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன், அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறப்ப நடக்கிற காரியம். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை விடுதலையாக்குவார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை எல்லா ஜனமும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. அக்கினி சூளை இப்போ யாரும் நமக்கு ரெடி பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எத்தனை அக்கினி சூளையை நீங்கள் சந்திக்கிறீங்க, எத்தனை கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எத்தனை பாடுகளில் இருக்கிறீங்க, அந்த ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து பார்த்துக்குங்க. இந்த கஷ்டத்துலேயும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால இந்த கஷ்டம் என்னை ஒன்றும் பண்ணாது. இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சுங்கிற தடையும் கூட இல்லாமல் நான் இதை தாண்டி வருவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம நினைக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜாவை அக்கினி சூளையில் போடாமல் ஆண்டவர் வைக்கலை. நேபுகாத் நேச்சார் ராஜா இவங்க 3 பேரையும் சரிப்பா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஆண்டவரே நம்பி இருந்துக்கிடுங்க அப்படின்னு நேபுகாத் நேச்சார் ராஜா சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் இது இங்கே இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக எழுதப்பட்டு இருக்கிறாது, சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காது. அந்த காலத்து ராஜாக்களுக்கு இது ரொம்ப கைவந்த கலை. ஆபிரகாமின் காலத்திலிருந்தே இந்த அக்கினி சூளை என்கிற பனிஷ்மெண்ட் இருந்திருக்கு. ஆபிரகாம் அப்படி தான் போட்டிருக்கிறான் நிம்ரோத். ஆனால் ஆபிரகாம் உயிரோடு வெளியே வந்தான். அதே காரியத்தை தான் இங்கே தானியேலுடைய நண்பர்களையும் பண்ணுறதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். பைபிளில் பார்க்காத நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட், சரித்திரபூர்வமான காரியங்களை நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த அக்கினி சூளையில் போடுறதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்தது அந்த காலத்தில். அப்போது ஆண்டவர் அக்கினி சூளையில் போடாமல் இவங்களை தப்பு வச்சிருந்தாருன்னா அது அவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்காது. ஆண்டவர் பார்த்தாரு, போ உள்ள அக்கினி சூளையில், நானும் வரேன், அக்கினி சூளை என்ன பண்ணிடுதுன்னு பார்ப்போம் இல்லையா? அப்படித்தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்டையும் சொல்கிறார், வா இந்த கஷ்டம் இருந்தால் பரவாயில்ல, நானும் வரேன் உன் கூட. அதனால தான் தாவீது சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் நம் மத்தியில வாசம் பண்ணும் பொழுது அவர் இந்த இடத்துக்கு வரமாட்டார், அந்த இடத்துக்கு வரமாட்டார்னு இல்லை, நம்ம எங்கே போனாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? சிங்க கெபியில் நான் இருந்தேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், ஒரு 2 ஸ்டான்ஸா பாடுங்க சந்தோஷமா.
நான் விழுந்தேன், அவர் என்னோட நல்ல சத்தமா உற்சாகமா கரங்களை தட்டி அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தானியேலை போல சிங்கக்கெபி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அக்கினி சூளை நமக்காக யார் ரெடி பண்ணோன்னு இல்லை, நம்ம வாழ்க்கையே அக்கினி சூளை தான். ஆமாம் தானே, நம்ம வாழ்க்கையே சிங்கக்கெபி தான். ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா, சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா, அவர் என்னோட அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, he is with me. அவர் என்னோட வாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லை, இல்லையா? அடுத்ததாக அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறையும் இருக்காது. நம்ம தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். என்னாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 35-34 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன், ஐ வில் டுவெல் வித் மை பீப்பிள் இஸ்ரேல் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் வாசம் பண்ணும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்மளை மாதிரி ஜனங்க தான். ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அதான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீங்களாம் யோசிக்கக்கூடாது இல்லைன்னு. நம்மளை மாதிரியே தான். ஆண்டவர் ஒன்று செய்யலை அப்படின்னா, என்ன இவர் என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ உபவாசம் இருக்கேன், என்ன இப்போ ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் உனக்கு செய்யணும்னு என்ன இருக்குது அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என்ன இருக்குது? நிறைய சமயம் நம்ம அப்படி தான் சோர்ந்து போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் முறுமுறுக்கிறோம். வி ஆல்வேஸ் மாமர். நம்ம முறுமுறுக்கிறோன்னு நினைக்கும் போது நம்ம நினைக்கக்கூடாது, ஆண்டவரே இல்லை, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொன்னால் தான் முறுக்க. இல்லை இல்லை, சின்ன ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் வேண்டான்னு தட்டி கழிச்சிங்கன்னா, இது எனக்கு தேவையில்லைன்னு தட்டி கழிச்சிங்கன்னா அதுவே ஒரு முறுமுறுப்பு தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்ருக்காங்க. எகிப்தில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான் இவன்? செங்கல் சூளையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்? அது சாதாரணமான வேலையா? இல்லை, கஷ்டம். இப்போயே செங்கல் இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வந்திருக்கும் பொழுதே செங்கல் சூளையில் இருக்கிறவங்களாம் கொத்தடிமைன்னு சொல்கிறோம். சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். புல் கூட அவன் தான் எடுத்துகிட்டு வரணும், எல்லாம் அவன் தான் பண்ணும். அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஜனம் வனாந்திரத்தில் ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்களை மீட்டு தம்முடைய பலத்த கரத்தினால அவர்களை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், நான் எகிப்தில் கறி சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கலாங்கிறான் வனாந்திரத்தில். என்ன சொல்கிறான்? அங்கே உயிர் போனால் பிரச்சனை இல்லையா, கறி தின்னதான் முக்கியமாக. அப்படி தானே நம்மளும் இப்போ சொல்கிறோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆத்துமா கெட்டு அழிஞ்சா பரவாயில்ல, எனக்கு இந்த வீட்டில் இந்த உலகத்தில் வீடு இருந்தால் போதும், கார் இருந்தால் போதும், எனக்கு அது இருந்தால் போதும், இது இருந்தால் போதும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இவனா அப்படி தான் புலம்புனான் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ ஆண்டவர் யாத்ராமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களோட புலம்பலை நான் கேட்டேன், மோசே இனி உன்னுடைய இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அவர்களுக்கு என்ன கொடுப்பேங்கிறாரு? சாப்பாடை கொடுப்பேங்கிறார். சாப்பாடு எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நிறையா கொடுத்துட்டா இங்கே பெரிய சண்டையே வந்துடும். ஆண்டவர் மோசேக்கு நிறையா கொடுத்துட்டாரு, ஆரோனுக்கு கம்மியாக கொடுத்துட்டாருன்னு பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதனால் ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். நீ ஒவ்வொரு நாளும் போய் சேகரி. வேலையும் கொடுத்தார். வனாந்திரத்தில் சும்மா இருந்தால் சண்டை வருமா இல்லையா? கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டா என்ன செஞ்சிடும்? வீட்லேயே நீங்கள் 4-5 பேர் சும்மாவே கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்களேன்,
நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. எல்லாரும் தான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு 5 பேர் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துலேயோ ஒரு நண்பர்களோ சேர்ந்து அமைதியாக இருக்கவே முடியாது. அங்கே ஏதாவது ஒரு பாவம் நடக்கும், இல்லை சண்டை சச்சரவு ஏதாவது வந்துடும். அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தார். போ, டெய்லி போய் மண்ணாவை கலெக்ஷன் பண்ணிட்டு வா. உன்னோடைய அப்பம் உனக்கு நான் கொடுக்குற காரியத்தை நினச்சி கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தான். அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சு. டெய்லி அவனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவனுக்கு எவ்வளோ தேவையோ வானத்திலிருந்து பனி கொட்டுற மாதிரி கொட்டுச்சான். அந்த 16 அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே தெரியும். அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். தேவர்களுடைய அப்பத்தை போல் இருந்துச்சான். நல்ல ருசியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டான். கொஞ்ச நாள் சாப்பிட்டான். அப்புறம் நடந்தது என்ன? என்னாகமத்துக்கு போகும்போது என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சிட்டான். திரும்பி எனக்கு 18ஆம் வசனத்துலேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணாவையே தான் சாப்பிட்றோம், எனக்கு இறைச்சி இல்லைன்னா. அப்போ என்ன வந்துச்சு? காடைகள் வந்துச்சு. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அங்கே என்ன பண்ணிச்சான்? காடைகளை கொண்டு வந்து அந்த வனாந்திரத்தில் நிரப்பிச்சு. அந்த காடையை பார்த்துட்டு காடையை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறான்? புசிக்கிறான். அப்போ இந்த காடையை அனுப்புவேன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசேக்கே அங்கே டவுட் வந்துருச்சு. என்ன சொல்கிறான் மோசேக்கே? சரி மன்னா பரவாயில்ல ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறது 6 லட்சம் காலாட்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? காலாட்கள்னா சோல்ஜர்ஸ். 6 லட்சம் பேர் அவங்க மட்டும் இருக்காங்க. அவங்க இல்லாமல் அவங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் இன்னும் அதுக்கு இல்லை அதில் சேராதவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்போ இத்தனை பேர்த்துக்கும் எங்கேருந்து ஆண்டவரே காடை அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறான். உண்மையா இல்லையா? இந்த காலத்தில் நிறைய வீடுகளில் அப்படி நடக்கிறத நம்ம பார்ப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துகிற கணவன்மார் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா மனைவிமார் பிள்ளைகள்மாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பாடு சரியாக தரமாட்டாங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரி சொன்னால் 1/4 கிலோ கறி எடுத்துகிட்டு வருவாராம் கணவர். எவ்வளோ கறி? 1/4 கிலோ. அந்த 1/4 கிலோவை சமைச்சு வச்சா அவரே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாராம். அப்போ மீதி வீட்டில் இருக்கவங்களுக்கு எதாவது இருக்குமா? இன்னொரு முறை ஒரு பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் மாமியார் ஒரு முட்டையை வேக வச்சு அதில் பாதி எனக்கு பாதி அவங்களுக்கு வச்சுக்குவாங்க. இது நான் சொல்கிறது ஏழைகளை சொல்லலை, நல்ல பணக்காரங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நல்ல பணக்காரன். இன்னொரு முறை ஒரு பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் அப்பா என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போவார், கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பிரியாணி ஆர்டர் பண்ணி பிரியாணியை ஃபுல்லாக கொட்டி சாப்பிட்ருவார். அப்போ நீ என்னம்மா பண்ணுவ? எய்த்தாப்பில் உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சாப்பிட்றது. நான் பொய் சொல்லலை, நெஜம். எனக்கு ஒவ்வொருத்தர் சொன்னவங்க எல்லார் பேரும் தெரியும். இப்படியெல்லாம் மக்கள் இந்த காலத்தில் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்காம, அல்ல ஓர வஞ்சனையாக இருக்கிறவங்க, அல்ல ஒன்றுமே இல்லாதவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, 3 வேளை நமக்கு சாப்பிட்டோம்னாலே நம்ம உலகத்தில் எத்தனையோ சதவீத மக்களை விட நம்ம கொடுத்து வைத்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் இப்போயே எப்படி இருக்குன்னா, அப்போ அந்த காலத்தில் எவ்வளவு ஒரு வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட இருந்திருக்கும். ஐயோ அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, ஏன்னா அவனுக்கு வேறு இஷ்யூ இல்லை. வேறு வனாந்திரத்தில் இவன் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ இங்கே ஒரு வீடு கட்டணும், இல்லை இங்கே குடியிருக்கணும், அந்த நிலம் எனக்கு, இந்த நிலம் எனக்கு, அப்படிலாம் சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு சண்டை போடுவான்? சோத்துக்கு தான் சண்டை போடுவான். அப்படி தானே? அப்படி தான் சண்டை போட்டாங்க. என்ன சண்டை போட்டான்? மண்ணா இல்லை, மண்ணா வந்துச்சு, காடை இல்லைன்னா. சரி கறி வந்தது. அப்போ மோசே என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது நிச்சயமாக முடியாது, இது எப்படி முடியும்? என்னாகமம் 11 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 27ஆம் வசனத்தில் 21 அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். இவ்வளவு அற்புதங்களை பார்த்த மோசேக்கே
இவனுங்களுக்கு இத்தனை பேர்த்துக்கும் எப்படி ஆண்டவரே கறி கொடுப்பீங்க அப்படின்றதுல டவுட் வந்துருச்சு. செங்கடலை எப்படி பழப்பீங்கன்னு மோசே கேட்கல, பார்வோனை எப்படி அழிப்பீங்கன்னு மோசே கேட்கல, இவனுங்களுக்கு சோறு எப்படிப்பா போடுவீங்கன்னு கேட்டான். அப்போ எவ்வளவு தூரம் மோசே அந்த ஜனங்களை ஸ்டடி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்படித்தான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறோம். எப்படி ஆண்டவரே இந்த பில்லை கட்டுவேன், எப்படி இந்த கடன் அடைப்பேன், எப்படி இந்த வாடகை கொடுப்பேன், எப்படி இந்த நகையை சேர்ப்பேன், எப்படி இந்த நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். இதுதான் மனுஷன் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஏன்னா 11:23 அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஆண்டவர் கை குறுகியே இருக்காது, நமக்கு நிறைவாய் கொடுப்பார். அவர் சொன்னபடியே நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? காடைகள் வந்தது, பாளையம் முழுவதும் நிரம்பினது. நல்லா பைபிள் சொல்லுது, இதையே தாவீதுன்னு சொல்கிறான், மாம்சம் புசித்து அது ஜீரணித்து உள்ளே இறங்குறதுக்குள்ளே அனுப்புனார் வாதையை. எவன் முறுமுறுத்தானா அங்கேயே பிணமாக விழுந்துட்டான். அவன் கடைசி சாப்பாடு காடை தான். என்ன சாப்பாடு? கடைசி சாப்பாடு காடை தான். அதனால் இனி தேவைகளை ஆண்டவர் சந்திக்க மாட்டார்னு முறுமுறுப்போமா? முறுமுறுக்கவே கூடாது. சம்டைம்ஸ் நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் தேவையை கொடுத்துருவார், ஆனால் அடுத்த செகண்ட் பனிஷ்மெண்ட் பின்னாடியே வரும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார், அவ்வளோதான். ஏன்னா அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். வனாந்திரத்தில் மன்னாவையும் காடையும் அழித்த தேவனுக்கு இப்போ என்னுடைய தேவையை சந்திக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். சின்ன சின்ன தேவைக்கு கூட ஆண்டவரை தேடி பாருங்கள், ஆண்டவரை கேட்டு பாருங்கள். என்ன தேவைனாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அப்படி வேணும், ஆண்டவரே இப்படி வேணும், தப்பே கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுல என்ன இல்லை, தப்பே இல்லை. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். யோவானில் நீங்கள் 6 வாசிக்கும் பொழுது அங்கே ஏசப்பா ஜனங்களிடத்துல பேசுகிறார். திரளான ஜனங்கள் ஒரு இடத்துல போகிறாங்க. யோவான் 6:2-3 13 வரைக்கும் வாசிங்க. திரளான ஜனங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஏசப்பாவோட உள்ளம் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை போலது. அநேக தகப்பன்மார் சில காரியங்களை கண்டுக்கிட மாட்டாங்க. சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய வீடுகளில், அதுவும் நம்ம விசேஷமாக தமிழ் குடும்பங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, தகப்பன்மார் சாப்பிட உட்காரும் பொழுது கேட்பாங்க மனைவிகள்கிட்ட. மனைவி சாப்பிட்டாங்களான்னு கேட்குறவங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது, அது ரொம்ப கம்மி இல்லையா? பிள்ளைகளை சொல்லி சாப்பிட்டானா சாப்பிட்டாளா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. தகப்பன்மார் என்ன செய்வாங்க? பிள்ளைகளை கேட்பாங்க. ஒரு தாய் சாப்பிடும் பொழுது தன்னுடைய பிள்ளை சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் கணவன்மாரும் மனைவிமாரை கேட்டு பழகுங்க. ஒரு சில வீடுகளில் கேட்பாங்க, ஆனால் ஒரு சில வீடுகளில் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. எனக்கே நிறைய வீடுகள்னு தெரியும். கை கட்டி நிற்பாங்க மனைவி. யார் சாப்பிட்ற வரைக்கும்? இந்த கணவன் ஜமீன்தார் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நிற்பாங்க இல்லையா? அது உடனே எங்கள் தமிழ் வழக்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வழக்கமாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையும். இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை போல தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நீங்கள் நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, அவர் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை சாப்பிட்டுச்சா, என் பிள்ளை நல்லா திருப்தியாக இருக்கா, என் பிள்ளைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து அறிகிறவர். அதனால தான் அத்தனை திரளான ஜனங்கள் வந்தப்போ சீஷரில் பார்த்து என்ன சொன்னார்? சீஷரில் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களுக்கு ஏதாவது புசிக்க கொடுங்கள். இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு, 3 நாள் இருக்காங்கப்பா, பசிக்கும், பட்டினியாக இருக்கிறாங்க, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னார். யாராவது ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு பசிக்குது ஆண்டவரே சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டானா? கேட்கல. ஆனால் அவர்கள் தேவைகளை அவர் முன்னமே அறிந்திருந்தார். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? 5 வார்கோதுமை அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரிந்தும் அவர்களை பார்த்து கேட்குறாரு, சாப்பாடு கொடுங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எத்தனை மாதத்துக்கு கூலியை சேர்த்தாலும் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. மோசே மாதிரி தான் சீச்சர்களும் சொல்கிறான். கண்ணு குருடானவன் திறக்கிறான், கண்ணு திறக்கப்படுது, மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான். இதையெல்லாம் பார்த்தாலும் இந்த சாப்பாடுன்னு வரும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு வரதான் செய்யுதா இல்லையா?
ஏன் எப்படி நிறைப்ப ஒருத்தர் எப்படி எப்படியோ சாப்பிடுவாங்க, ஒருத்தர் நிறையா சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. இவங்களையெல்லாம் எப்படி ஆண்டவரே திருப்திப்படுத்த முடியும் யோசிக்கிறான், கேட்குறான். ஆண்டவர் சார் எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டார். உட்கார வச்சோன்னே ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளிடத்துல கொடுக்குறார். மீனையும் எடுத்து கொடுக்குறார். 5000 பேர் சாப்பிட்டு முடித்தாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு முடித்தாங்க? 5000 பேர். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுத்தையும் வேஸ்ட் பண்ணாத, மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கூடையில் நிரப்பி எடு. எத்தனை கூடை எடுத்தாங்க? 12 கூடை நிறைய எடுத்தாங்க. இந்த 12 கூடையும் ஒவ்வொரு வருஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாதத்துக்கு கணக்காக இன்னைக்கு வச்சுக்கோங்க. 12 மாதமும் மீதம் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் எடுக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே 20ஆம் தேதி வந்துருச்சு, 21ஆம் தேதி வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? 30ஆம் தேதி வரைக்கும் அப்படியே இழுத்து கொண்டு போயிடலாமா? அதில் அம்மாமார் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. என்ன செய்வாங்க? பாலில் கொஞ்சம் தண்ணி கலப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எதையாவது ஒன்று என்ன செய்வாங்க, எதையாவது ஒரு டைல்யூஷன் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் மிச்சமாகுமா, கொஞ்சம் நம்ம ஓட்டிடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருப்தியாகிற அளவுக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அவரை நம்பி நம்ம இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்கிட்ட நம்ம குறை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி எம்டியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன சொன்னா? தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த விதத்திலும் ஒரு குறைவு கூட இருக்காது. பிலிப்பியரில் உபாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் உபாகமத்தை வாசிச்சிங்கன்னா நிறைய வசனங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதிலெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வனாந்திரத்தில் உன்னை நடத்தி வந்தேன், ஒரு நாளும் உனக்கு அப்பமும் குறைவுபடலை, உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் உன்னை வனாந்திரத்தில் போஷித்து வந்தேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் சொல்லி முடிக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன்னுடைய காலில் போட்டிருக்கிற பாதரட்சை கூட என்ன செய்யல, தேஞ்சு போலங்கிறார். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளவு அவர்கள் மேலே அன்பாக இருந்திருப்பார்னு யோசிப்பார். காலில் போடுற செருப்பை கூட ஆண்டவர் கவனிச்சிருக்கார். வனாந்திரத்தில் அவன் நடக்கும் பொழுது சுடுமே, அப்போ அவன் பாதரட்சை தேஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க, காலு சுடுமா சுடாதா? சுடும். அப்போ இப்போ நம்ம வெளியில் சூட்டுலேயே நடக்க முடியாது செருப்பு இல்லாமல், அப்போ வனாந்திரத்தில் நடக்க முடியுமா? ஆண்டவர் அதை கூட கவனிச்சிருந்தார். அவனுக்கு எங்கே போய் பாதரட்சியை வாங்குவான் வனாந்திரத்தில்? அதனால அவனுடைய பாதரட்சை தேஞ்சு போகாமல் பார்த்துக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஒன்றும் பழசாக போகலை. அதை தான் பிலிப்பியரில் பவுல் சொல்கிறான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்கிறான். He will supply all my needs. என்ன குறை உண்டோ. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நம்மோடு அவர் இருக்கும் பொழுது தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் அவங்கிட்ட போய் கைக்கு ஏந்தி நிற்கணுமே, இவங்கிட்ட போய் கையேந்தி நிற்கணுமே, நான் அவங்கிட்ட கேட்கணுமே, இவங்கிட்ட கேட்கணுமே, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஸ்டோர் ஹவுஸே நம்ம கூட தான் இருக்கார். ஸ்டோர் ஹவுஸே நம்ம கூட தான் இருக்கார். சப்ளை, எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறவர் என் கூட இருக்கார். அப்போ என்னை வறுமையில் விட்டுருவாரா? என்னை பட்டினியாக போட்டுருவாரா? கண்டிப்பாக போட மாட்டேன். சங்கீதக்காரனை தாவீது அதை தான் சொல்கிறான். அவன் துரத்தி விட்டுட்டாங்க. நல்லா சாப்பிட்டு நல்ல ஆடுகளோடு வனாந்திரத்தில் சுற்றினவன். அவனை எங்கே துரத்துனாங்க? ஒவ்வொரு இடமா சத்துருக்கள் துரத்துனாங்க. வனாந்திரத்தில், காட்டில், மேட்டில் அலையிறான். அவன் சொல்கிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் அப்பத்துக்கு இறந்தி திரிகிறதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காக பிச்சை எடுக்கிறதையும் நான் பார்க்கலன்னு சொல்கிறான். ஒரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை கையேந்து விடவே மாட்டார். கையேந்தவே விட மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளின் குறைகளை நிறைவாய் சந்திப்பார். நிறைவாய் சந்திப்பார். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன?
அவர் நம்மோட இருந்தால் நமக்கு பெரிய பெருமை. ஆமாவா இல்லையா? அவர் நம்மோட இருந்த பெருமையா இல்லையா? நம்ம கூட யாராவது முக்கியமான ஆட்கள் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஒரு பெரிய தைரியமாக இருக்கும். அதே போல தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு கனம் உண்டாகிறது, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உண்டாகிறது. மக்கள் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்கூட உணர்ந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. உபாகமம் 2:25 பூமியின் கீழெங்கும் உள்ள ஜனங்கள் உங்களை பார்த்து பயந்து, நான் உங்களோடு கூட இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள ஒரு பயங்கரம் உண்டாயிருக்குன்னு சொன்னார். யாத்ராகமம் 34:10 அதை தான் ஆண்டவர் சொன்னார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எல்லாரும் அதை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்க்கும் பொழுது ஜனங்க அப்படி சொல்கிறாங்களா? ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தரை உங்களை பார்த்து இவன் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் இருக்கிற வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் சொல்கிறாங்களா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அவர்களுக்கு உணர்வு கண்டிப்பாக வரும். ஒரு வித்தியாசத்தை அவர்கள் பார்ப்பார்கள். ஈசாக்கை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் என்னென்ன வேலை செஞ்சானோ அங்கெல்லாம் பிரச்சனையை உருவாக்கி விட்டானு. அவன் கிணத்தை தோன்றான், தூத்து போடுறான். அவனுடைய ஆட்கள் போய் ஒரு காரியத்தை செஞ்சால் உடனே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு சண்டையை உருவாக்குறான். அப்போ எல்லாம் என்ன நடக்குது? ஈசாக்கு ஒன்றுமே பேசலை. அவன் பாட்டுக்கு அடுத்த துறவு நோண்டிகிட்டே தான் இருக்கான். ஏசேக்கு போச்சு, சித்துனா போச்சு, கடைசியில் என்ன வந்துச்சு? ரெகபோத்தில் ஆண்டவர் முடித்தார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே அந்த இடத்து ராஜா என்ன தெரியுமா பண்ணா? வேகமாக ஆதியாகமம் 26:28 பார்க்கும் பொழுது சொல்றா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். என்ன சொன்னா? இதெல்லாம் பெரிய பட்டமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இருக்கிறதுலே உலகத்தில் பெரிய பட்டம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நல்லவேன்னு சொல்கிறத காட்டிலும், உங்களை பார்த்து பணக்காரேன்னு சொல்கிறத காட்டிலும், உங்களை பார்த்து அப்படி இப்படின்னு எத்தனையோ குணாதிசயங்களை சொல்லி சொல்கிறத காட்டிலும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் வணங்குற தெய்வம் அவன் கூட இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற காரியம்தான் மிக மிக பெரிய ஒரு பட்டம், ஒரு பாக்கியம் நமக்கு. ஈசாக்கை பார்த்து அப்படி தான் அவன் சத்துருக்கள் சொன்னார்கள். தாவீதை பார்த்து எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. எங்கே அவன் போனாலும், ஐயோ தாவீதா, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரே அப்படின்னாங்க. 2 சாமுவேல் 5:10 எழுதப்பட்டிருக்க, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு இதுவாக சொல்ல முடியுமா? ஒரு கேரண்டியா, ஆமாம் கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த டவுட்டு, அந்த ஒரு ஷூரிட்டி நமக்கு வராது. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், கர்த்தர் என்னோட தான் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேடி அலையிறதுக்கு பதிலாக இன்றைக்கு இந்த காரியத்தை தேடுங்க. கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணணும், அவர் என்னோடு கூட வரணும். நான் பாவி அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் யார்கிட்டையும் வருவார். அதுக்காக தான் அவர் சிலுவையில் போய் மரிச்சார். நான் அவரை தேடலையே, பரவாயில்ல, இன்றைக்கி ஏசப்பாவை கூப்பிடுங்க, கண்டிப்பாக அவர் நம்மோடு கூட இருப்பார். யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, அதை தான் வெளிப்படுத்தல் 3:20 சொன்னார், வாசல் அண்டையில் நின்று நான் கதவை தட்டுறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருத்தன் திறந்தானா, ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் திறந்தானா நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்ல, நாங்கள் அவர்களோடு கூட போய் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். வாசம் பண்ணுவேன், ஐ வில் டுவெல். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கதவை தட்டுறாரா, நம்ம கூட இருக்காரா அப்படின்னு யோசிக்கணும். அதற்கு நீங்கள் ஒரே ஒரு காரியம் தான், நான் முதல்ல சொன்ன மாதிரி, அவர் நம்மோடு இருக்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க, இவ்வளவு நாள் நான் எவ்வளோ தூரமாக போயிருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு வேணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இத்தனை நாள் நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதை வச்சுட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட முடியாது. ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ள வர்ற வரைக்கும் அவர் கூட நெருங்கி ஜீவிக்கிற மக்களாக இருக்கணும். அவரை பக்கத்தில் சில பேர் தேடி தேடி போவாங்க பார்த்தீங்களா? நிறைய நம்ம வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க முடியும். அந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னாலும், அந்த பையன் வேண்டான்னு சொன்னாலும், இவனே சொல்லுவான், இல்லை நீ இல்லாமல் நான் வாழவே முடியாது அப்படின்றான். என்ன சொல்லிடுவான்? நீ இல்லாமல் நான் வாழவே முடியாது. அடுத்த நாளே மறந்துடுவான் இல்லையா? இப்படியெல்லாம் அலைவானுங்க. சாப்பிடாம பட்டினி கிடந்து எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையவே நினச்சிக்கிட்டு பின்னாடியே அலைவானுங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், ஒரு அரலூசு மாதிரி இருப்பானுங்க. நல்லா இருக்கிறவங்க கூட என்ன செஞ்சிருவான், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு ஹாஃப் மென்டல் மாதிரி ஆயிரும். ஏன்னா விழிச்சா நினப்பு, படுத்தா நினப்பு, சாப்பிட்டா நினப்பு, அப்படி தான் வாழ்க்கை ஓடும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பற்றி அப்படி நீ அரை மென்டல் ஆக மாட்ட, நான் உன் கூடையே இருப்பேன். ஹல்லேலூயா, நான் உன் கூடையே இருப்பேன். அது உனக்கு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கோடு இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் இருந்தார். அப்போ அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொன்னாங்க. பேதுருவை பார்த்தா உலகத்தை கலக்கிறவன் மாதிரியா இருந்துச்சு, பவுலை பார்த்தா உலகத்தை கலக்கிறவ மாதிரியா இருந்துச்சு. பவுல் சொல்லும் பொழுது என்னைய பார்த்தா மெல்லிய தோற்றம், என்னமோ உருவம் அப்படிலாம் சொல்கிறான். அப்போனா என்ன அர்த்தம்? பவுல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு திடகாத்திரமான ஒரு ஆள் இல்லை. ஆனால் இந்த சீஷர்கள் ஒவ்வொரு ஊராக போகும் பொழுது ஏசப்பா அவங்களோடு கூட இருந்ததுனால ராஜ்யங்கள் அவர்களை பார்த்து நடுங்கினது, ராஜாக்கள் நடுங்கினார்கள். உலகத்தை கலக்குறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறாரா இல்லைன்னா அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கூட நீங்கள் வாசம் பண்ணுங்கள், நான் உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் என் கூடவே இருங்கப்பா, அது மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றதை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, இயேசு நம்மோடு கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, கவலை கஷ்டம் எதுவுமே இருக்காது. எல்லாம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஏசப்பா என் வாழ்க்கையில் இம்மட்டும் நான் உம்மை விட்டு தூரமாக போயிருக்கலாம், என் கூட இருங்க. ஒருவேளை நான் உம்மை விசுவாசித்திருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் என் கூட இருக்கிறத நாங்கள் உணரவே இல்லை ஏசப்பா. நீங்கள் என் கூட இருந்தால் நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க, நீங்கள் என் கூட இருந்தால் என் தேவைகளை சந்திப்பீங்க, இதையெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி யோசித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா நான் உணரலை, நீங்கள் இருக்கதான் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம், நீங்கள் இருக்கிறதா எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லுங்கள். ஏசப்பா இன்றைக்கி உங்களோடு கூட இருந்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களோடு கூட இருந்து எல்லா சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அக்கினி சூளை என்ன, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சிங்க கெபி என்ன, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் என்ன, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கிறது, என்னுடைய சரீர சுகம் வனாந்திரத்தை போல இருக்கிறது, என்னுடைய வேலை வனாந்திரத்தை போல இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள் வனாந்திரத்தை போல இருக்கிறதப்பா. ஆனால் இந்த வனாந்திரத்திலையும் இந்த அக்கினி சூளையிலையும் நீங்கள் என் கூட வாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. அவர் உங்களோடு கூட வருவார், அவர் உங்களோடு கூட வருவார். ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் பாருங்க ஆண்டவரே, நீங்கள் அவங்க கூட இருக்கிறத அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யுங்க. Let them know that you are with them. நீங்கள் அவங்க கூட இருக்கும் பொழுது வியாதி இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும்ப்பா, கஷ்டம் இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்டான்ஸாவை மட்டும் நம்ம பாட போகிறோம். ஏசு என்னோட இருப்பதை நினச்சிட்டா உள்ளமெல்லாம் துள்ளுதையா,
கவலை கண்ணீரெல்லாம் மறைஞ்சிருதியா. இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சந்தோஷம் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்தோடு கூட நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தை சொல்ல போகிறோம். ஆண்டவர் அறிக்கை செய்ய போகிறோம். ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி அறிக்கை செய்வோம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லா 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 லா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லா 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 லா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லா 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 லா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லா 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 லா. ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறத நினைச்சுட்டா உள்ளமெல்லாம் பொங்குது. ஏன் உள்ளமெல்லாம் பொங்குதுன்னு சொல்ல தெரியுமா? அவர் அகிலத்தையும் ஆளும் தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த சூரியனையும் பூமியையும் சுழல வைக்கிற தேவன், வானத்தை ஆளுகிற தேவன், மனுஷரை ஆளுகிற தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப நமக்கு வேற என்ன விதத்துல கவலை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வேற என்ன கஷ்டம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். ஏசப்பா நம்மோடு கூட இருக்காருன்னு சொல்லும் பொழுது நல்லா யோசித்து கொள்ளுங்க. ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மனுஷன் இருக்கிறது அல்லப்பா. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, எல்லாத்தையும் அரசாளுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொன்னார், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் சொன்னார். இனி எதுக்கு நம்ம கவலைப்படணும்? எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், இந்த பூமியும் அவருடைய அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொன்னார், என்னுடையதுன்னு சொன்னார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எதுக்கு நீங்க கவலைப்படணும்? கடனை கட்டணும், பிரச்சனையை மீளணும், பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், இந்த சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து வரணும். இந்த மனுஷனை தூஷிச்சுட்டே இருக்காங்க, அந்த தூஷிச்சுட்டே இருக்க மனுஷர் மத்தியில நான் வாழ்ந்து காட்டணும். யோசிச்சு யோசிச்சு சோர்ந்து போகாத. அந்த யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்டவர் நான் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சந்தோஷம் உனக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க இருக்கிறதுனால நான் ஆண்டவர் உண்மை துதிக்கிறேன்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த உணர்வும் இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டும். குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருக்கும் பொழுது, குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என் கூட இருக்கார், ஏசப்பா இந்த இடத்துல இருக்கிறார், அவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் கவலைப்படலை அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. செல்லும் இடமெல்லாம் அவரோடு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுங்க. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ, என்னென்ன பிரச்சனைகளுக்காக அழுதுட்டு இருக்காங்களோ, அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தருளும் ஆண்டவரே. அதில் ஒரு விடுதலையை கட்டளையிடும். ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம்,
அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம்